இங்க ஒரு ரிப்போர்ட்டர் ரெடி குழந்தை கடத்தல் குரூப்பை கண்டுபிடிச்சு அந்த குரூப்பை தடுக்கிறதுக்காக போறா. என்னதான் அவ அதிரடியா ஃபைட் பண்ணாலும் அவளையே தூக்கிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம வாய் பேச முடியாத ஹீரோவோட பொண்ணையும் தூக்கிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த ரிப்போர்ட்டரோட ஹஸ்பண்ட் ஒன்னா சேர்ந்து இந்த மொத்த கேங்கையும் அடிச்சு நொறுக்கி அவனுக்கு பிடிச்சு வச்சிருக்கிற மொத்த குழந்தைகளையும் காப்பாத்துறாங்க. இந்த கேங்கோ ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்பட்டு இருக்கறனால போலீஸ்ல கூட இவங்களுக்கு ஆள் இருக்குது. சோ போலீஸே எல்லாம் நம்பினா வேலையாகாதுன்னு மொத்த பார்த்தையும் இவனுக்கு 2 பேரை அடிச்சு நொறுக்குறானுங்க. இந்த மொத்த விஷயத்தையும் சோசியல் மீடியாவிலையும் லைவா போட்டு இந்த விஷயம் பெரிய அளவுல வைரலா போகவே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நல்ல போலீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா குழந்தைகளையும் ரெஸ்கியூ பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் தலைமை இதனால சைக்கோவாட்ட மாதிரி கேள்வி கேட்ட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஹெல்ப் பண்ணாத போலீஸ் சீஃபையும் போட்டு தள்ளிட்டு அவனோட ரைட்டை கூட்டிட்டு இவனுக்கு 2 பேத்தையும் போட்டு தள்ளுறதுக்காக வரான். 4 பேத்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய போரே நடக்குது. இந்த போர்ல நம்ம ஹீரோ தவிர எல்லாருமே செத்துறாங்க. அந்த ரிப்போர்ட்டரோட புருஷனும் தான் ஒய்ஃப் இறந்துட்டாங்கிறது தெரிஞ்சு கொன்னவனை கொடூரமா கொன்னுட்டு அவனும் செத்துறான். ஃபைனலா மொத்த நெட்வொர்க்கையுமே அழிச்சிடுறாங்க. ஒரு பியூர் அட்ரினலின் ரஷ்ஷான ஒரு தாறுமாறான படம் இப்போ தமிழ் டப்பிங்ல இல்லனாலும் கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்ல வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. படம் பேரு தி ஃபியூரியஸ். படம் பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப ஃபியூரியஸா தான் இருக்கும். இந்த பழைய ஜாக்கி சான் ப்ரூஸ்லி படங்கள் மாதிரி ஒரு ராவான ஆக்ஷன் தரமா இருக்கும். ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் மூவி தான் இது. ஓகே, இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.